பக்தர்கள் அனைவருக்கும் சென்னையிலிருந்து சாமுவேலின் இனிய இரவு வணக்கம். இன்று அழகான தியேட்டர் உட்லண்ட்ஸில், அதாவது உட்லண்ட்ஸ் சிம்போனியில் ரிச்சாகரன் திரைக்காவியம் அற்புதமாக உள்ளது. அருமையான கிளாரிட்டி, ஒளி சூப்பர். நான் இந்த ரிச்சாகரன் படத்தை நிறைய தியேட்டர்கள் பார்த்துருக்கேன். ஆனால் இந்த தியேட்டரில் ரொம்ப துல்லியமாக இருக்குது. பார்க்குறது மிகவும் சந்தோஷமாக இருந்தது. இன்று சனிக்கிழமை இரவு காட்சி, அதாவது மாலை 6:30 மணி காட்சிக்கு தாய்க்குளங்கள், இளம் ரசிகர்கள், பாரம்பரிய புரட்சித்தலைவர் பக்தர்கள் ஆகிய ரசிகர்கள் அதிகமானோர் வந்து படம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நான் கோயம்புத்தூரிலிருந்து வேறொரு பணிக்கு வந்தாலும் புரட்சித் தலைவரின் காவியத்தை தரிசித்து செல்ல வேண்டும் என்பதற்காக இன்று மாலை வரை இங்கே உட்கார்ந்து படம் பார்த்து கொண்டிருக்கிறேன். சென்னை ரசிகர்களாகிய எனது நண்பர்களாகிய உங்களுக்கு உங்களை நான் கேட்டுக்கொள்வது என்னவென்றால், புரட்சித் தலைவரின் படத்தை நாம் கொண்டாடாமல் வேறு யார் கொண்டாடுவார்கள்? ஞாயிற்றுக்கிழமை மட்டுமல்ல, வார நாட்களில் மொத்தம் 6 நாட்கள் என்று அறிவித்துள்ளார்கள் நினைக்கிறேன். இந்த 6 நாட்களிலும் புரட்சித் தலைவர் ரசிகர்கள் அநேகம் பேர் தினசரி ஒரு காட்சி தான் போட்டுள்ளார்கள், திரைத்துள்ளார்கள். அதனால் இந்த படத்தை நாம் வரவேற்க வேண்டும். இன்னொரு விஷயம், இந்த படம் வந்து கடந்த ஓராண்டில் 5-6 முறை திரையிட்டிருக்கார்கள் என்று நினைக்கிறேன். ஆமாம், இதோட பெரிய ஒரு குட் நியூஸு, இந்த படம் இன்னும் 1-2 வாரங்களில் மிகப்பெரிய திரையரங்கில் ஒன்றில் வெளியாக உள்ளது என்பதை சம்பந்தப்பட்டவர்கள் தெரிவித்து நான் அறிந்து கொண்டேன். மிக்க மகிழ்ச்சியோடு செல்கிறேன். முடிந்தால் இன்னும் 2 வாரம் கழித்து அந்த மிகப்பெரிய தியேட்டரில் திரட்டும் போது கூட வந்து நான் பார்க்க வருவேன் என்று நினைக்கிறேன். எவ்வளோ பெரிய அருமையான செய்தி பாருங்கள். ரிச்சாகரன் படத்தை 71 ரிலீஸ் ஆகிடுச்சு. அது பாரத் தலைவர் பாரத் அவார்டில் வாங்கினார். ஆனால் இந்த படம் 2017 டிஜிட்டல் பண்ணி வெளியிட்ட நாளிலிருந்து இன்றைக்கி வர அது திரையிட்ட தியேட்டர்கள் எண்ணிக்கை பார்த்தாச்சுன்னா கிண்ண சாதனைக்கு நம்ம ஒப்பிட்டு அதை பதிவு செய்ய வேண்டிய ரெக்கார்டு புள்ளி வர மாட்டேங்குது. அது மட்டும் இல்லை, சென்னையில் மட்டுமே எனக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துல 5 தடவை போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வேற இல்லை, இப்போ இடைவெளி என்ன தெரியுமா? 3 மாதங்கள் தான். சரி, அந்த 3 மாதத்துக்கு முன்னாடி இடைவெளி என்ன தெரியுமா? ஒரு 6 மாதம். இப்படி 6 மாதம் 3 மாதத்துக்கு இடைவெளியில் இப்போ பாருங்க, இன்னும் 2 வாரத்துக்கு பிறகு இன்னொரு பெரிய திரைக்கு அழகிய தமிழ் மகள் இவள், மொழிவது குரல் குரல் படித்தால் ரசிக்கும். பட்டி திரையரங்கில் இருந்து எந்த ஒரு இடமா இருந்தால் மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர், சேலம், ஈழம், தமிழ்நாடு முழுவதும் இது இல்லாத அதர் ஸ்டேட் சித்தூர், ஆந்திரா, பெங்களூர், கர்நாடகா மாநிலத்திலையும் புரட்சித் தலைவர் இன்றைக்கும் 1936 2005 வரைக்கும் இன்னும் எங்கள் காலம் முடிந்தும் இந்த உலகம் இருக்கிற வரையும் புரட்சித் தலைவர் நிலைப்பாடு, புரட்சித் தலைவர் பட வசங்கள் தான் படங்களை தான் போட்டுன்னே இருக்கிறாங்க. இன்னைக்கு புது டிஸ்ட்ரிபியூட்டர் கூட தான் எதனா விஜய் படம் போயிடுச்சுன்னா லீவாக போயிச்சா உடனே அடுத்த படத்தை எடுத்து போடு, எம்ஜிஆர் படத்தை எடுத்து போடு. ஏன் மீதி எந்த நடிகர் படத்தை எடுத்து போட முடியாது? புரட்சித் தலைவர் படங்கள் மட்டும்தான் விரும்பி பார்க்குறாங்க, ஜனங்க அபிமானியமாக பார்க்குறாங்க. போன வருஷம் இந்த வருஷம் கர்நாடகா மாநிலத்தில் அதிர்வெட்டியாக இருந்தது உலக சுற்ற வாலிபர். இது வரைக்கும் அந்த கர்நாடகா மாநிலத்தில் அதிர்வெட்டியாக இருந்தது. அந்த கர்நாடகா மக்களும் புரட்சி தலைவர் அந்த உலக சுற்று வாலிபர் வந்து திரையரங்கம் பார்த்து அந்த பொன்முகத்தை பவனி அந்த ஜெகஜோதியை அந்த ஜோதியை பார்க்கறதுக்கு எவ்வளோ இது வந்து ஆனந்தம் கொண்டாட்டம். 100 தீபாவளி, 100 பொங்கல்,
100 ஆயுத பூஜை அது மாரி பார்த்த மாரி இருந்தது கர்நாடகா மாநிலத்தில். வாழ்க 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 புரட்சி தலைவரின் புகழ் தலைவரின் புகழ் அந்த தலைவரின் புகழ் எம்ஜிஆர் 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 உங்கள் இளையதேவன் எம்ஜிஆர் உங்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் நாடோடி மன்னன் எம்ஜிஆர் எங்க வீட்டு பிள்ளை எம்ஜிஆர் எங்க வீட்டு பிள்ளை எம்ஜிஆர் நமது எம்ஜிஆர் நமது எம்ஜிஆர் 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 முறைப்படி நடக்கிற தொழிலுக்குத்தான் கௌரவம் இருக்கும். தொழிலுக்கு கௌரவம் இருந்தா தான் எல்லாரும் ஈடுபட முன் வருவாங்க. உன்னை நான் பாத்துக்கிறேன். புறம்போக்கு எம்மா பேரு என்ன வாதியார பாத்துக்கிறேன்னு சொன்னவனுங்க எல்லாம் கட்சியில அட்ரஸ் தெரியாம போயிட்டானுங்களா? நீ குழந்தை பையன். அழகிய தமிழ் மகன் இவள் இரு விழிகளில் எழுதிய மடல் மெல்ல மொழிவது உறவெனும் குரல் படித்தால் ரசிக்கும் கனி போலிக்கும். மற்றவங்க வயிறு நிறைஞ்சா இவரு நெஞ்சு நிறைஞ்சு போயிடும். இது வழக்கம் தானே. ஒரு பிஏ பட்டதாரி இப்படி ரிக்ஷா ஓட்டுறது நீங்க வாங்கின பட்டத்தையே கேவலப்படுத்துற மாதிரி இல்லையா? எம்மாடி, ரிக்ஷா இருக்கிறது ஒரு தொழில் தான்மா. உடல் உழைப்பும் அறிவும் சேர்ந்து செயல்பட்டாதான் ஒரு தொழிலுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். கடலோரம் வாங்கிய காத்து குளிராக இருந்தது நேத்து. அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், அது ஆணவ சிரிப்பு. இங்கே நீ சிரிக்கும் புன் சிரிப்போ ஆனந்த சிரிப்பு. நல்ல தீர்ப்பை உலகம் சொல்லும் நாள் வரும்போது அன்று சிரிப்பது யார், அழுவது யார் தெரியும் அப்போது. தோல்விக்கு எங்க வாதியாருக்கு எம்மா தூரம் தெரியுமாயா? ரிக்ஷாக்காரன்னு சொன்னாலே ஏற்கனவே அவங்களை பத்தி உங்களுக்கு எல்லாம் ஒரு தப்பு இருக்கு. அதை மாற்றத்துக்கு தான் இந்த முயற்சி.